அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளுக்கான அழகான வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, அவர் கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழகே தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். இந்த கருக்குள்ள பட்டயமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, கர்த்தருடைய கோபம் சிறிது காலம்தான். நான் எப்போதும் அவருடைய கோபத்தை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் கடிந்து கொள்ளும்போது, அவர் சிட்சிக்கும் போது நாம் அவரை மறுதலிக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு வரும் எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுகிற தெய்வம். அவர் நம்மை வாழ்வியல் தேவைகளை சந்திப்பார். வாழ்வுக்கு ஆதாரமான எல்லா காரியங்களும் அவர் வாய்க்கச் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா சோத்திரங்க தாவி ஏசப்பா, சாயங்காலத்தில் அழகி தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகுமே என்று சொன்னிய தகப்பனே, ஏசப்பா உங்களுடைய தயவு ஆண்டவரை நீண்ட காலத்துக்கு இருக்கிறது ராஜா. ஏசப்பா, எங்கள் வசந்தை கேட்டுக்கொடுக்கிற அனைவரும் மீது உங்களுடைய தேவ கிருபை, தேவ தயவு, தேவ ரட்சிப்பு, தேவ பாதுகாப்பு, தேவ ஞானம் ஆண்டவரே சோத்திரம், சுகத்தின் வல்லமை, உங்களுடைய ரட்சிப்பின் வல்லமை ஆண்டவரை கொண்டு எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஏசப்பா, படிக்கிற வாழைகள் பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திரம், கீழ்ப்படுகிற பிள்ளையாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாக, ஜெப ஆவி துதியாக வேத ஞானத்தை பெற்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க ராஜா. கடைசி நாட்களின் மாம்சமான யாவருமேனும் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, எங்கள் ஒவ்வொரு மீதும் தகப்பனை பரிசுத்த ஆவி ஊற்றி தகப்பனே எங்களுக்கு நிம்மதியான நித்திரை கொடுங்க ராஜா. ஏசப்பா சோத்திரங்க தவி நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் வரும் என்று சொன்ன தகப்பனே, ஜீவ விருட்சம் போல் வருகின்ற நன்மைகளை நாங்கள் சொந்தரிக்க கிருபைதாங்க ராஜா. மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.